வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரக நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TBMS ஸ்ரீனிவாசசுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா டைம் ஆச்சு, குழந்தைங்க மதியத்துக்கு மேலே சாமி கூழ் ஊற்றணும், போங்க போய் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டுவாங்க போங்க அப்படின்னா. அப்படியாம்மா, சரிம்மா நான் போகிறேம்மா அப்படின்னோடனே வாண்டி சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறார். ஸ்கூலில் போனோன்னே, என்னங்க என்ன? இல்லைங்க, ஊரில் கூழ் ஊற்றுறாங்க, ஆடி மாதம், அதனால் பசங்களையும் என் பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் ஸ்கூல் அப்படின்னா. அப்படியா, ஓரளவு பரவாயில்லையா, திந்துட்டிங்களா நீங்கள்? பசங்களை பத்திரமா காப்பாற்றணுங்க, உஷாராக இருங்க, தாய் தகப்பன்னா முக்கியமான விஷயம் இல்லை, அதுவும் தகப்பன் ரொம்ப முக்கியமானது. சரிங்க அப்படின்ற மாதிரி, டேய் தம்பி போகலாமா, பாப்பா போகலாமா அப்படின்னு சைக்கிளை உட்காரச்சு நான் வண்டி ஓட்டிட்டாரு. வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது குறுக்கில் ஒருத்தர் வண்டியிலேருந்து, என்ன பாபு எங்கே போகிற, டைம் ஆச்சு வரலையா அப்படின்னா. என்ன டைம் ஆச்சு? டேய் பசங்களை கூப்பிட்டு போனோம், நீ கிளம்புனா. ஒரு கட்டிங் போடுறது ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு. தப்பாருப்பா குழந்தைங்கள விட்டு வரேண்ணா. அட வாயா, போட்டு தான் என் கட்டிங்கில் ஒன்றும் ஆகிடுது வாயா அப்படின்னா. நேராக டாஸ்மார்க்கு ஸ்கூல் படிக்கிற அந்த 2 குழந்தைங்கள வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு வண்டியை டாஸ்மார்க்கை தாண்டறதுக்கு முன்னாடி வண்டி நிற்கிது. சைக்கிள் தடுமாற்றத்தோடு இப்படி பார்க்குறாரு. வாயா அப்படின்ற மாதிரி குரல் கேட்குது. உடனே இவர் குழந்தைங்கள, தம்பி பாப்பா இங்கே இருங்க, இந்த அப்பா அதை இங்கே போயிட்டு உடையந்துறேன் அப்படின்னா. அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு போப்பா அப்படின்னு அந்த பையன் குரல் கேட்குது. இதோப்பா அதை வந்துட்டாரு, அப்படியே வண்டியிலே ஏறு அப்படின்னோடனே சரி அப்படின்னா இவர் நேராக போகிறாப்புல. எங்கேயா அப்படின்னா, ஓ இரியா கட்டிங்க சொன்னால் சும்மா உடனே கிடச்சிருமா, துட்டு கொடு அப்படின்னா. பாதி வேணும்ல அப்படின்னோடனே பாக்கெட்லேருந்து இந்த எடுத்து கொடுக்குறாப்புல. வா 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 அப்படின்ட்டு போடலாம் வா அப்படின்னு சரக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவர் போட்டு முடிச்சுட்டு, ஐயோ குழந்தைங்கள விட்டு வந்தனே அப்படின்ட்டு விறுவிறுன்னு ஓடி பார்த்தா அங்கே சைக்கிள் இல்லை, அங்கே குழந்தைங்களும் இல்லை. ஏங்க என் குழந்தைங்க எங்கன்னா பார்த்தீங்களா, ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்த குழந்தைங்க அப்படின்னு. யாரு நான் பார்க்கலையப்பா. ஒருத்தன், டேய் அறிவு இருக்குதா உனக்கு, ஸ்கூல்லேருந்து குழந்தைங்கள கூட்டு வந்து ஒயின் சாப்பிட்லையா வருவேன், வீட்டில் குழந்தைங்கள விட்டு வந்து தொலைய வேண்டியது தானே, இங்கே வந்து பிள்ளைங்களை கத்தினுக்கிற, அறிவு இல்லை ஏன்டா இப்படி இருக்கிற எப்போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் இங்கேருந்து அங்கேயும் ஓடுறாரு இங்கே ஓடுறாரு. ஏங்க குழந்தைங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கதறான். ஐயோ இந்த குடினால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, என்னை அப்படியே கட்டி போட்டு என்னை இழுத்து விடுது, என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணுதே, என் பிள்ளைங்களை எங்கே விட்டேன்னு தெரியல அப்படின்ட்டு விறுவிறுன்னு ஓடுறாப்புல. எங்கே போச்சு தெரியலையே அப்படின்னு. என்னையா குழந்தைங்க அப்படின்னா. இப்போ நான் கூட பார்க்கலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அந்த சைக்கிளை ஓட்டின்னு ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான் அந்த குழந்தைங்கள. எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னா. ஏய் கம்னரு, டே தம்பி கம்னரு, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் அப்படியே வண்டியில் கூப்பிட்டு போகிறான். வண்டியில் சைக்கிளை கூப்பிட்டு போனோடனே ஒரு ஃபோன் அடிக்கிறான். ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்படியா, இதோ வண்டி எடுத்துன்னு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஏய் கத்தனைங்க அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறான். இப்போ உடனே ஓடி போய் இவன் போதில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறேன். ஐயா வாயில வயிற்றுல நான் குடியார தாய்வழி ஐயா, நான் குடி போதில் என் குழந்தைங்கள விட்டுட்டேன் ஐயா, நான் டாஸ்மார்க் அந்த வண்டி நிறுத்தின சைக்கிளோட என் குழந்தைங்கள காண காப்பாற்றுங்க அப்படின்னோடனே போலீஸ்கார் பார்க்குறாரு. இல்லையா பதட்டப்படாத, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. இது மாதிரி என் குழந்தைங்க ஐயா இது மாதிரி ஸ்கூல் விட்டுட்டு கூழ் ஊற்றுறாங்கன்னு சொல்லி என் ஒய்ஃபு கூட்டு வர சொன்னா கூட்டு வந்தேன் ஐயா. இந்த டாஸ்மார்க் போன பிறகு மனசு மாறிச்சுங்க ஐயா சுத்தமாக. அப்படியே வண்டியிலே குழந்தைங்கள ஸ்டாண்டு போட்டு போய் குடிக்கலான்னு போய் குடிச்சிட்டு வரேன் ஐயா, காணோம். டேய் அறிவு இருக்காயா உனக்கு, அறிவு இருக்காயா பிள்ளைங்க வீட்டில் எட்டுமே விட்டுட்டு எப்படின்னா நீ போய் தொலைய வேண்டியது தானே அப்படின்னா. இல்லைங்கய்யா கொஞ்சம் புத்தி மாறி போச்சு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா. அப்படியா, உடனே ஃபோன் எடுத்து அடிக்கிறார். இந்த மாதிரி ஒரு குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்மோட இருந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு, என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னோடனே போலீஸு சரி சார் ஓகே சார் அப்படின்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த 2 பசங்களையும் ஒரு வேனில் கூப்பிட்டு வந்து ஏற்றுறாங்க. அங்கிள் எங்களை அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கூட்டு போங்கன்னு அந்த குழந்தை கத்துது. ஏய் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை கத்தி அந்த குழந்தைங்கள 2 தூக்கிட்டு அந்த சைக்கிளை தள்ளிட்டு போகிறாங்க. இந்த ஆள் கதறின்னு வந்தவன் வண்டி போயிடுது. இந்த சைக்கிளை பார்த்தோன்னா ஐயோ என் சைக்கிள் தோக்குறதுக்கு என் குழந்தைங்கள காணோம் கதறி அழுகுறான். அப்போ போலீஸு உடனே வளைச்சி தேடுது. இப்போது சிக்னல் டு சிக்னலு குழந்தைங்க வந்து காரில் இடம் மாற்றுறாங்க. இவர் கதறி அழுகுறாரு.
பொண்டாட்டிக்கு விஷயம் தெரியுது, ஐயோன்னு வயித்துல அடிச்சுட்டு அந்த பொண்ணு ஓடிடுறாங்க. சைக்கிள் இந்த இடத்துல என் பிள்ளைங்கள காணோமே, அட படுபாவி குடிகார பையா, கேட்குறியாடா எங்கன்னா குழந்தைங்கள பத்திரமா இல்லடா பார்த்துக்கணும்னு சொன்னேன். இப்போ பாடுறா குழுவத்தை சாமி கும்பிட்டு போகலான்னு நினச்சேன், இப்போ பிள்ளைங்கள விட்டுட்டு போயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு இருக்காடா நாயே அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி அந்த பெண்ணு கதறா. இப்போது அந்த குழந்தைங்க இன்னொரு இடத்துல மாறும்போது போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. டேய் நில்லு, அந்த வேனு எங்கே போகுது அப்படின்னோடனே உடனே அந்த வேனு ஸ்பீட் எடுக்கிறான். சல்லுன்னு வண்டி போகுது. உடனே சார் ஒரு வண்டி வேகமாக போகுது, நிற்கல இல்லை சார் அப்படின்னா, அப்போ அந்த கையில் அந்த குழந்தை கையை காட்டுறத பார்த்துறாரு போலீஸ்கார். சார் அப்படின்னு உடனே வண்டி எடுத்துன்னு வராங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னே டக்கு 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 டக்குன்னு போலீஸ்லாம் வண்டி ஓவர்டேக் பண்ணுதுங்க. வண்டி நிறுத்திடுறாங்க. உள்ளே வந்து எகிரி குச்சி ஓடி போகிறான். அப்போ அந்த குழந்தைங்க கத்துது. உடனே அந்த குழந்தைங்கள அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றினோடனே அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா அப்படின்ட்டு உடனே அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த தாய் தகப்பன்கிட்ட விடுறாங்க. விட்ட உடனே அந்த குடிகாரன் கையெடுத்து கும்பிட்றான். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இந்த குடி போதையில் இதில் நான் அடிமை ஆகிட்டேன் ஐயா. இந்த என் குழந்தைங்கள கூட பாரு ஐயா, கூட்டு போய் வீட்டில் விடாமல் போதையில் இருந்து என் குழந்தைங்கள நேரம் எழுந்திருப்பேன் ஐயா அப்படின்னா, எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சிட்டோம். இனிமேட்டு இந்த குழந்தைங்கள மிஸ் பண்ணால் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை. கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் பார்த்துங்க. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் காவல்துறை எல்லாத்துலேயும் உங்களுக்காக பணியாற்ற தான் காத்துட்ருக்கு. ஆனால் உங்களை மாதிரி குடிக்காரங்களை எல்லா நேரத்துலையும் எங்களால் காப்பாற்ற முடியல. உங்கள் குடினால இந்த குழந்தைங்க 2 நீங்கள் இழந்திருப்பீங்க, பார்த்து உஷாராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வண்டி எடுத்துகிட்டு அப்படி போகிறாரு. அவங்க ஒய்ஃபு இப்படி பார்த்து தலையில் அடிச்சிடறாங்க. அறிவு இருக்கா உனக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அறிவு இருக்கா அப்படின்னோடனே கதறி அழுகுறா. நேராக வீட்டுக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து நிற்கும் போது அப்போ அந்த குழந்தை கேட்குறா, அம்மா என்னம்மா? இல்லைம்மா அவங்க எங்களை கட்டி பிடிச்சி கூப்பிட்டுட்டு போனாங்களம்மா, அதுக்கப்புறம் எங்களை என்ன கை காலெலாம் வச்சு பிச்சை எடுக்க வச்சுருவாங்களாம்மா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறா. அதுக்கு அந்த அம்மா அழுகுறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் போலீஸ் காப்பாற்றிச்சம்மா அப்படின்னு. காப்பாற்றினலாம்மா, அப்பா கூட என்ன நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம்மா, பயமாக இருக்குமா, அப்பா எங்கன்னா நடுத்தரில் விட்டு குடிக்க போயிடுவாருமா, என்னால் பயமாக இருக்குமா, நாங்கள் இனிமேட்டு அப்பா கூட போக மாட்டோம்மா அப்படின்னு கதறி அழுது. உடனே அந்த பையனுக்கு ஜுரம் அடிக்குது. அம்மா என்னடா என்னப்பா ஜுரம் ஓவர் ஆயிடுச்சு? இல்லைம்மா அவங்க அவங்க எங்களை அடிச்சாங்கம்மான்னு அழுகுறான். உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்க்கும்போது குழந்தைக்கு ஓவர் ஃபீவர் ஓவராக இருக்குது. உடனே இருந்தாலும் ஓடி வந்து, ஐயா ஐயா என்ன காப்பாற்றணும், யோ சரக்கு வாசனை அடிக்குது, மோல் வெளியே போய் நில்லு மோல் அப்படின்னோடனே, ஐயா என் பிள்ளை, யோ உன் பிள்ளையா இல்லையோ, உன் வாசனை அவ்வளோ கேவலமாக இருக்கு, மோல் வெளியே போ அப்படின்னு டாக்டர் கத்த. அவன் போய் வெளியே வந்து நின்று கதறி அழுகுறான். இப்போ குழந்தைக்கு ஊசி என்னென்ன பண்ணணுமோ ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்போ அந்த பெண் குழந்தை வந்து அம்மா நழுவுது, வாமா நான் பார்த்துறேன், நான் என்ன தொடாதப்பா, எங்கன்னா மறுபடியும் விட்டுட்டு வேண்டாங்க, எங்கன்னா யாருன்னா எங்களை கண்ணை கண்ணெல்லாம் பிடிங்க எங்களை பிச்சை எடுக்க விட்டுருவாங்க, நாங்கள் உங்கள் கூட வரலப்பா, வேணாம்ப்பா என்னை விட்டுருப்பான்னு அந்த பொட்டை பிள்ளையும் ஓடி போய் அவங்க அம்மா கூட அணைச்சிக்குது. அந்த குழந்தைய அணைச்சின்னு அந்த பொண்ணு அழுகுறா. இப்போ அவருடைய மாமனார் வராரு. டேய் நீ எல்லாம் மனுஷான்னு கேட்குறேன், குடின்னு குடியிலே இருக்கேடா, 2 குழந்தைங்களை வச்சிருக்கடா, எங்கன்னா கண்ணும் காணாமல் விட்டுட்டு இருந்தேன், அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியுமாடா, உன்னை நம்பி என் பொண்ணு கொடுத்தேன், என் பொண்ணு வாழ்க்கை தான் இப்படி வீணாச்சுன்னு என் பேரன் பேத்தியும் காலி பண்ணிட்டுருப்பேடா படுபாவி பயில அப்படின்னு. உன்னை நம்பி தானடா என் பொண்ணு போய் ஸ்கூல்லேருந்து கூட்டு வர சொன்னா, போதைக்கு அடிமையை டாஸ்மார்க்கில் வண்டியை விட்டுட்டாடா போய் குடிக்க, அந்த குழந்தைங்களை விட்டுட்டு குடிக்க போ, அப்படி என்னடா உனக்கு ஒரு குடி வெறி, ஏன்டா இப்படி இருக்கிற படுபாவி பையா அப்படின்னு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, மன்னிப்பா உனக்கு மன்னிப்பா, இதே தாண்டா இருப்ப குடியில், நீ தின்ன மாட்டேடா, அம்மா வாமா குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம போகலாம் வாமா என் வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதறாரு. அந்த பொண்ணு கதறி அழுகுறா. நீ தானப்பா பார்த்து வச்ச அப்படின்னு அந்த பொண்ணு அழுகுறா. இவன் போதையில் அப்படியே பார்க்குறான். உடனே டாக்டர் வராரு. யார் பாப்பா அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு. அதோ இருக்கிறாருண்ணே, நீங்கள் வாங்க அப்படின்னோடனே, என்னங்க அப்படின்னு, உங்கள் பிளட் குரூப் கொடுக்க முடியுமா அப்படின்னு. செம்ம ஸ்மெல் வருவே, எந்தும் O+2 தான் டாக்டர் அப்படின்னோடனே, யோ அறிவு இருக்காயா, போதையில் இருக்க இந்த எப்படியா ரத்தத்தை எடுக்க முடியும், புத்தி எதனா இருக்காதே, உன்னால் ஒரு குடினால உன் குழந்தைய கூட காப்பாற்றுறது ஒரு ரத்தம் கொடுக்க முடியாது, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னோடனே, உடனே நான் மாமனார் சொல்லாருப்பா எந்த O+ தான் எடுத்துக்கப்பா அப்படின்னு அவர் ரத்தம் கொடுக்குறாரு. அந்த குழந்தை நல்லபடியாக காப்பாற்றப்படுது. திடீர்னு அவங்க அப்பா போதை தெரிஞ்சு, அப்பா கண்ணா அப்படின்னோடனே, அம்மா அப்படின்னு அம்மா கிட்ட ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட போகாம இந்த குழந்தைங்க ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, ஐயோ இந்த குடினால என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, அதுக்கு அடிமை ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் தலையில் அடிச்சுட்டு அழுகிறாரு. டாக்டர் தம்பி இங்கே அடிச்சு என்ன பிரயோஜனம், ஆரம்பத்தில் நீ தெரிஞ்சிருக்கணும், மோல் ஏஞ்சி வெளியே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தைங்க நம்ம வந்து அந்த குழந்தைங்கள பத்திரமா பாதுகாத்து வீட்டில் விடணும், பத்திரமா வச்சுக்கணும். உங்களுடைய சரக்கு பழக்கத்தினால எங்கன்னா குழந்தைங்கள விட்டுட்டு
ஒயின் ஷாப்பில் சரக்கு அடிக்க போகிறது, உங்களுடைய தனக்கு தேவையான போதை விஷயங்கள குழந்தைங்கள வச்சுன்னு பண்ணுறது, எங்கன்னா விட்டுட்டு போகிறதுனா, நீங்கள் அந்த குழந்தைங்க தொலைஞ்சிருந்தா அதோடைய நிலைமை நடுத்தெரு தான். அதனால் யாரும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எந்த தப்பும் பண்ணாதீங்க. அவங்கள கூட்டு போய் வீட்ல ஸ்கூல்லேருந்து கூட்டு போனா, வீட்ல எடுத்துன்னு போய் பொண்டாட்டி கையில குடும்பத்தில ஒப்படைச்சிருங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா போங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்னான்றத நீங்களே பார்த்துங்க. இன்னைக்கு எந்த மூலையில எங்க பிச்சை எடுக்க விட்டுருப்பானுங்களோ கை கால உடைச்சு. அதனால தயவு செஞ்சு யாரும் குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டு போனனாலும், வரணும்னாலும், எங்கேனாலும் குழந்தைங்கள ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும், கண்ணும் கருத்துமா குழந்தைங்கள கூட்டு போயிட்டு ஒப்படைச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கன்னா போங்க. உங்களுக்கு விளையாட்டு தானே டாஸ்மார்க்ல போய் உட்காந்து சரக்கு சாப்பிட்ற குழந்தைங்கள வச்சுட்டு, அங்க அந்த தப்பு பண்றேன், இந்த தப்புன்னு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகள இழக்க நேரிடும். உங்க குழந்தைகள பாதுகாக்க வேண்டிய ஒரு தாய் தகப்பன் கடமை என்று சொல்லிக்கொண்டு, குழந்தைங்கள பத்திரமா பாதுகாக்குங்கள். எந்த சூழ்நிலையிலும் குழந்தைங்களுக்கு மேல நீங்க கண்ணும் கருத்துமா இருங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.